கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று. அப்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இருக்கிற அறிவை, நாலேஜை, அதே போல் புத்திசாலித்தனத்தை, படிப்பில், இப்படி பல்வேறு விதங்களிலே அதில் பெருக செய்வதற்காக சில இன்ஸ்டியூட்டை தேடுகிறார்கள். சிறப்பு கோச்சிங், ஸ்பெஷல் கோச்சிங் போகிறாங்க, டியூஷன் போகிறாங்க, சில விசேஷித்த பயிற்சிகளை எடுப்பதற்காக போகிறார்கள். அதில் அவர்கள் வெற்றியும் அடைகிறார்கள். இது தவறு என்று நான் சொல்லவில்லை. அப்படி அந்த இன்ஸ்டியூஷன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவை, ஞானத்தை, உயர் படிப்பை கற்றுக் கொடுத்து அதில் தேர்வு எழுதக்கூடியதான முறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அடுத்த எல்லைக்குள்ளே கொண்டு செல்வது உண்மை. அதில் சேர்வது தவறு என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் ஒரு மனிதனை அப்படிப்பட்டதான உயர் பாதைக்குள்ளே நடத்தும் என்பது உண்மை என்று தானே மக்கள் போகிறார்கள். அது உண்மை என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் எல்லா விதமான நல்ல செயல்களிலும் பெருகக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறாராம்? எல்லா விதமான கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறாராம். அப்போது நம்முடைய நம்பிக்கை, தேவ பிள்ளையே, என் வாழ்விலே என் முன்னேற்றத்திற்கு என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய அனுபவங்கள் போதாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை எனக்கு இருக்கும் பட்சத்தில் எல்லாவற்றிலும் என்னால் வெற்றி பெற முடியும், எல்லாவற்றையும் என்னால் சாதிக்க முடியும். அவருடைய கிருபை என்னை தாங்குவதால். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணுறார்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான எல்லைக்கு செல்வதற்கு தேவையான கிருபையை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறாரே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் கர்த்தரையும் அவர் கொடுக்கிற கிருபையும் நம்புவோம். உலகத்தின் மனுஷனை ஏதோ ஒன்றின் மேலே நம்பிக்கை வைக்கிறான். நானும் நீங்களும் கர்த்தருடைய கிருபை மேலே நம்பிக்கை வைப்போம். நம்முடைய வாழ்வில் நலமானது நடக்கும், காரியங்கள் கைகூடி வரும், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு மேன்மை 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 நிச்சயமாக வரும். அதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கை வைத்தவர்களாய் புறப்படுங்கள். வெற்றி உங்களுடையதாகவே இருக்கும். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலுமே நாங்கள் வெற்றியாளர்களாய் மாறுவதற்கு சகலவிதமான கிருபையும் எங்களுக்குள் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறீர். உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் தொடங்கட்டும், வெற்றியை சுதந்தரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.